அங்கிள் மண்டபத்துக்கு தான் வந்துட்டு இருக்கோம். உங்க பொண்ணுக்கு எவ்வளவு லவ் இல்லையா? சூப்பர்ல. அப்புறம் என்ன வெங்காயத்தை கல்யாணத்தை நிறுத்திட்டு உன்னை தேடி வந்தா? அடா ஆமா, அதை பத்தி நான் கேட்கவே இல்லையே. இருங்க அங்கிள், நான் கேட்டு வரேன். டேய் ஏ கயல், அவன் எது கல்யாணத்தை நிறுத்தி என்கிட்ட வந்த? அதை பத்தி நீ சொல்லவே இல்லை. எது? நான் சொல்லலையா? நீ எங்கடா என்ன பேச விட்ட? அது நான் எங்கடா திரும்ப எதனா பேச போய் நீ திரும்ப நம்ம லவ் பண்ணான்னு சொல்றியோன்னு ஒரு பயத்துல தான் கேட்காம விட்டுட்டேன். வருண், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓகே ஓகே ஓகே, திரும்ப அப்படி பண்ண மாட்டேன். சொல்லி எதுக்கு வந்த? நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தப்போ நான் உனக்கு ஒரு ரிங் போட்டு விட்டேன்ல, அது எங்க? ஏண்டி அந்த ரிங்குக்காக கல்யாணத்தை நிறுத்தி வந்திருக்கியா? சொல்லி தான் டன்சோ போட்டிருப்பேனே. சாதாரண ரிங்குக்காக கல்யாணத்தை நிறுத்தி வந்திருக்கா லூசு. வருண், விளையாடாத வருண். அந்த ரிங் எங்க? தூக்கி போட்டேன்டி. நான் பாக்குற நீ ஏன் போயிட்ட? அப்புறம் அந்த ரிங்கு போட்டதுக்கு அதான் தூக்கி போட்டேன். அந்த ரிங்காக தான் வந்த வருண். அதை இன்னும் நீ போட்டிருக்கியான்னு பார்க்க தான் வந்த. என்ன மண்டபத்தில் விட்டு வரும். அவ்வளவுதானா? அவ்வளோதான், போலாம். ரிங்லாம் ஓகே, ஆனா ஏன் கல்யாணத்தை நிறுத்தின? என்ன பிரச்சனை? ஏன் சிரிக்கிற? இல்லை, வந்ததுலேருந்து உன் பிரச்சனையை பற்றி மட்டும் பேசிட்டு இருந்தியா? வாட்டி என் பிரச்சனையை பற்றி கேட்டியா? அதான். நீ ஒன்றும் கவலைப்படாத வருண். உனக்காகலாம் இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தல. ஏய், இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, சரியா? அப்புறம் எது கல்யாணத்தை நிறுத்திட்டு என்கிட்ட வந்த? ஏன் அந்த ரிங்கை பத்தி கேட்ட? இந்த ரிங்கை நான் இன்னும் போட்டிருக்கேன் வருண். அதான் பிரேக்கப் ஆகி 1 year ஆகுது. அப்புறம் ஏன் இன்னும்? எல்லாம் முடிஞ்சிருச்சு தான். எனக்கு என்னமோ இந்த ரிங்கை கட்டணுன்னே மறந்து போச்சு. அப்போ தெரியாதுல்ல, இந்த ரிங் தான் என் கல்யாணமே நிற்கிறதுக்கு காரணமாக இருக்கும்னு.